டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். இங்கே வந்து நம்ம தோசை ஊற்றி சட்னி அரைச்சி சாப்பிட்டுடலாம். கீரை வந்து நமக்கு சட்டியில் கிடந்தா ரொம்ப பிடிக்கும். எந்த கீரையாக இருந்தாலுமே நல்லா இருக்கா? பார்த்தீங்களா? திரும்ப சொல்லுங்க வேகமா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஹாய் ஹாய். இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, என்ன வீடியோ வருது? மார்னிங் ரொட்டீன், லஞ்ச் ரொட்டீன். லஞ்ச் ரொட்டீன் ரெண்டு சேர்த்து தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நாங்க என்ன நிறைய வந்து காலையில ஏஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டா. ஆமா, டீ சாப்பிட்டுட்டு நம்ம என்ன வந்து மார்னிங் வந்து செய்றோம், அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன செய்றோம் அப்படின்றத தான் நீங்க பார்க்க போறீங்க. சரி வாங்க என்ன செய்யறோம்ன்றத வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்க்குறீங்க நிறைய பேர், பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாறுமாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை. நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை. வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை, வரச் சொல்லு தென்றலை. டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். சார் ஏந்து உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. மேடம் வந்து பிஸ்கெட் இல்லாமல் டீ குடிக்க மாட்டாங்க. என்னையும் அந்த பழக்கத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. ஆமாம், அது பழகிடுச்சு நமக்கு. அந்த மாதிரி பிஸ்கெட்டு வீட்டில் இருந்தே அதே மாதிரி பழகிடுச்சு. சரி டீ குடிச்சிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது பார்க்கலாம். நான் டீ போட்டுட்டு வேகமாக வந்து பாத்திரம் விளக்குறேன். பாத்திரம் இருக்குது நிறையா, விளக்கிட்டு நம்ம அப்படியே டிஃபன் செய்ய காலையில். மேடம் வந்து தோசை ஊற்றின்னு இருக்காரு. இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம தோசை ஊற்றி சட்னி அரைச்சி சாப்பிட்டுடலாம். ஓகேவா? தோசை ஊற்றிட்டு இருக்கேன். சட்னி வந்து ஆல்ரெடி அரைச்சி போயிடுச்சு. சட்னி ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு நம்ம என்ன செய்யறோன்றதை பார்க்கலாம். சரி ஓகே, சீக்கிரமாக ஊற்று. இப்போதான் ஊற்றிக்கிறா, முடிஞ்சிச்சான். பாருங்க எப்படி போய் சொல்கிற பாருங்க. என்ன 2 பேருக்கு எத்தனை? ஒரு 6 தோசை ஊற்றுமா? ஆளுக்கு 3 தான் கூட 6 தோசை. சரி ஓகே. கீரைலாம் பலமாக ஆயிர போல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து லஞ்சு வந்து சிம்பிளான லஞ்சு தான். அது என்ன செய்ய போகிறேன்னா, நேற்று டீ நகரில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அரைக்கீரை, கீரை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பளம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சைடிஷ் வைக்கணுன்றதை நான் யோசிக்கணும். கூட ஏதாவது வைக்கணுமா, இல்லை பாரதி கிளம்புறதுக்குள்ளே செய்ய முடிஞ்சால் செய்வேன், இல்லைனா அப்பளம் மட்டும் வச்சுக்கலாம். இதுதான் வந்து இப்போ கீரை கடைய போகிறோம். ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. டைம் இருந்தால் இது கூட பொரிக்கலாம், ஆனால் இப்போ டைம் இல்லை. இப்போ அது ஆயிரத்துக்குள்ளே டைம் ஆகிடும், அப்புறம் அதுக்குள்ளே நான் வேலைக்கு போயிடும் நம்ம பொடியா. ஆனால் இப்போ டைம் இல்லை, பாரதி மதியம் கிளம்பிடுவாங்க. அதனால் நம்ம சிம்பிளாக வந்து முடிச்சிக்கலாம். ஆஞ்சிக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம அரிசி வந்து போட்டோம், உலகி போட்டிருக்கோம். கீரை ஆஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அரைக்கீரை தான் கடைய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். புளி போட்டு கடைஞ்சா நல்லா இருக்கும்ல, புளி போட்டு தான் கடைவாங்க. சில பேர் வந்து கம்மி தான், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் போட்டு கடைவாங்க சில பேர். ஆனால் அதிகமாக புளி போட்டு கடைஞ்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம கீரைக்கு ரெடி பண்ண போகிறோம். அலசி வச்சு கீரையை நம்ம போட்டுக்கலாம். கீரை வந்து நல்லா அலசிக்கோங்க. எல்லாருமே அலசுவாங்க, மண்ணுக்குன்னு இருக்கும். அதனால் ஒரு 3-4 தடவை அலசிக்கிட்டா மண்ணெல்லாம் போயிடுங்க. நீங்கள் எப்படி அரைக்கீரை கடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து புளி போட்டு தான் கடைவாங்க, நிறைய பேர் அப்படி தான் கடைவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேறு மெத்தட் தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். என்ன நிறைய சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டு இருக்கியா? ஆமாம், டைம் ஆகுது, வேகமாக கடைஞ்சிட்டு. கீரை வந்து நமக்கு சட்டியில் கடைஞ்சா ரொம்ப பிடிக்கும். எந்த கீரையாக இருந்தாலுமே, புளிச்சி கீரை இருந்தாலும் கை கூட வலிக்குன்னா கடையிறதுக்கு. ஆனால் சட்டியில் கடைஞ்சா தான் பிடிக்கும். பாரதிக்கு சட்டியில் கடைஞ்சா தான் டேஸ்ட். பாரதிக்குமே சட்டியில் கடைஞ்சா தான் பிடிக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, மிக்சியில் போட்டுடுறாங்க. புளிச்ச கீரையெல்லாம் மிக்சியில் போட்டுறாங்க. அப்படி போடும்போது அது எப்படி ஆயிடுதுன்னா நல்லா மழை சட்னி மாதிரி ஆயிடுது. சட்னி மாதிரி ஆயிடுது. அது டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. நம்மளாம் எந்த கீரையாக இருந்தாலும் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி கடையிறது சூப்பராக இருக்கும். கடைஞ்சி சாப்பிட்டா, சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஆமாம், எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம வந்து சட்டியில் தான் கடைவோம் எப்பவுமே. என்ன வருது, இதுதான் நமக்கு பிடிக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் எங்களை மாதிரி வந்து இந்த மாதிரி சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ கடைஞ்சிட்டே இருக்கும். அப்பளம் வந்து அப்பளம்லாம் பொரிச்சு எடுத்துட்டாங்க. இன்னும் பொரிக்கணும் மீதி. இப்போ சாரி கிளம்புறதுக்கு மட்டும் கொஞ்சம் பொரிச்சிருக்கேன், மீதி பொரிக்கணும். உருளைக்கிழங்கு செய்யலான்னு பார்த்தா டைம் ஆகுது. கிளம்புறோம். உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும், எடுத்து வச்சு. அப்போ டைம் ஆகுதுனால அப்பளத்தோட நம்ம வந்து லஞ்சை முடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு வந்து சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம்.
கீரை, அரைக்கீரை, அப்பளம். உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருந்தேன், டைம் ஆயிடுச்சு, சார் கிளம்பிட்டாரு வேலைக்கு, அதனால் வந்து இதோட முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பரா. நல்லா இருக்கா? பார்த்தீங்களா? திரும்ப சொல்லுங்க வேகமா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன்னா சட்டியில் கடைஞ்சோம்ல, சட்டியில் கடைஞ்ச கீரை எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி கீரை கடையிறீங்க அப்படின்னா அரைக்கீரை சட்டியிலே கடைஞ்சி சாப்பிடுங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். இல்லை வருதி? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மார்னிங் லஞ்ச் ரொட்டீன் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.